அதாவது கண்ணை மூடிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. உலகத்தில் எந்த ஒரு தேர்வாணையமும் இப்படி இருக்காது. நம்ம ப்ரூஃபோட சொல்கிறோம். நீங்கள் தயவுசெய்து வந்து சேலஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய அந்த எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மாணவருடைய அதிர்ஷ்டம் இருந்தால் பாஸ், லக் இருந்தால் பாஸ், இல்லைன்னா பாஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் பொறுத்த லக் இருந்தால் பாஸ். ஸோ விஜிலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1965 வரணும், தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி கரப்ஷன் 1064 வரணும், 1965 கொடுத்துருக்குறாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டீங்க. மாற்றி கொடுத்தா இப்போ என்ன, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றி ஆன்சர் எழுதணும் போல். இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் அப்படி தான் படிக்கணும் போல். ஒரு 20 கேள்விகள் வரைக்கும் இதில் வந்து தவறுகள் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லோரும் சேலஞ்ச் பண்ணுங்கள். நான் இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இப்படி தப்பாக ஒரு கேள்வி தப்புனாலும் வாழ்க்கை போச்சு சார். ஒரு கேள்வி தப்புனாலும் நீ கேள்வி தப்பாக கொடுத்துருக்கீங்க, பதில் தப்பாக கொடுத்துருக்கிறீங்க, கொஸ்டினே தப்பு, ஆன்சர் தப்பு, இதுலேயே 175 மேலே போடுறான் பார்த்தீங்களா, அவைகளாம் விசாரிக்கணும். செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். பொறுமை இருக்குது, பொறுமை என்ற ஒரு பண்பு. அப்படிங்கும்போது நீங்கள் பண்புன்னு ஒரு ஆன்சர் கொடுக்கலன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு என்ற ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் பரவாயில்ல, பண்பும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த திருக்குறளை நாங்கள் 1330 திருக்குறளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் குறளில் நாங்கள் டெய்லி படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பண்புன்னு எழுதியிருப்போம். இந்த குழப்பமான ஒரு கேள்வியில் குழப்பமான ஒரு ஆன்சரை கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக எழுதுங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக மறுதேறு வைக்கிறத தவிர வர வழியே கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஸ்கூல் புக்கை படித்து நம்ம கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், 1.5 மார்க் கிடைக்கும். அந்த 1.5 மார்க் நீங்கள் தப்புன்னு சொல்லும் பொழுது இதை நான் அப்ரூவ் பண்ணணும், இது நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவீங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி 20 கடைசி 1 தான் ரைட்டு சொல்லுவார். அந்த 1 யாருக்கெல்லாம் வருதோ அந்த அதிசயத்தின் அடிப்படையில் கேரளாவில் வந்து லாட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கிடைக்குதோ அவங்க வின் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் யாருக்கு வருதோ அவங்க வந்து அதிசயத்தின் அடிப்படையில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற சிஸ்டமே இங்கே தப்பு. அதற்காக நம்ம மறுதேர்வு கேட்குறோம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட பெரிய விஷயமா டிஎன்பிஎஸ்சி? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட்டா, டிஎன்பிஎஸ்சி பெஸ்ட்டானா டிஎன்பிஎஸ்சி தான் பெஸ்ட் இவங்க சொல்கிறத பார்த்தா. இந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்காக கொஸ்டின் எடுத்துக்கிட்டு ஆன்சர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஸ்டின் இதை வேறு ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறது, இது வேறு ஆன்சர் சீட்டை வெளியில் தெரியுது, இது வேறு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டோம், முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தப்பாக கேட்டேன். இந்த கொஸ்டின்லாம் 170க்கு மேலே எடுத்தோம்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த குரூப் 4 கீ சேலஞ்சில் இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள். பிடிஎஃப் சோர்ஸாக கொடுத்துருக்கோம். தயவுசெய்து மறுதேர்வு நடத்துறீங்க. நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்குறோம். நாங்கள் வந்து நீங்கள் வினாத்தாளை முன்னாடி கொடுத்தீங்க, விடைத்தாளை வந்து சீல் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு, அப்புறம் அது இது ஏகப்பட, அதெல்லாம் நாங்கள் எந்த காரணமும் சொல்லலை. ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு 20க்கும் மேற்பட்ட தவறான விடைகள் 25 போட்டிருக்கோம். தமிழ் சேர்த்து நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம ரீஎக்ஸாம் கேட்குறோம். அதாவது ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு நடுவில் வந்து 1.5 மார்க், அந்த 1.5 மார்க் வித்தியாசத்திலே 2000 பேர் இருப்பாங்க. ஏன்னா குரூப் 4 வந்து அந்தளவுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு நடுவுலேயே ஒரு 2000 பேர், மொத்த பர்சன் 2600 தான் ஜூனியர் ஸ்டூடெண்ட். இங்கே 20க்கும் மேற்பட்ட கேள்விகள், 25 கேள்வி, 20 கேள்வி ஜிஎஸ், ஒரு 5 கேள்வி தமிழ் கூட வச்சுக்கிட்டா கூட நீங்கள் ஒரு 20 வச்சுக்கோங்களேன். அப்போனா எவ்வளோ ஆச்சு? 30 மார்க் ஆச்சு. 30 மார்க் இடைவெளியில் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 மார்க் 1.5 மார்க் இடைவெளியிலேயே வந்து உங்களுக்கு 2500 பேர், அதுலேயே முடிஞ்சு போச்சு. மொத்த போஸ்ட் 2500 தான். ஆனால் தயவுசெய்து இந்த ரீஎக்ஸாம் வச்சு ஒழுங்காக கொஸ்டினை கேட்டு ஒழுங்காக ஆன்சரை கேட்டு, அதாவது கண்ணை மூடிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இது தெரிஞ்ச பார்த்தா அப்படி தோணுது. நீங்கள் வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கண்ணை மூடிட்டு கொஸ்டின் ஆன்சர் அவ்வளவு தப்பாக எடுத்துக்கிட்டு, உலகத்தில் எந்த ஒரு தேர்வாணையமும் இப்படி இருக்காது. நம்ம ப்ரூஃபோடு சொல்கிறோம். நீங்கள் தயவுசெய்து வந்து சேலஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய அந்த எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மாணவருடைய அதிர்ஷ்டம் இருந்தால் பாஸ், லக் இருந்தால் பாஸ், இல்லைனா பாஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் பொறுத்த லக் இருந்தால் பாஸ், அது நல்லாவே தெரியுது. உழைப்புக்கு இங்கே வந்து வேலையே கிடையாது. 75க்கு 25 பார்த்துக்கோங்க. 30% மேலே என்னென்ன கொஸ்டின் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் பிடிஎஃப் எல்லாம், என்னென்ன கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன், சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் அண்ட் டெஸ்டிடியூட் கேர்ள்ஸ், ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல், ஃபோஸ்டர் கேர் சர்வீசஸ் ஸ்கீம், வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம், ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ், சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் அப்படின்னு 4 மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா இந்த ஏபி மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங், மற்ற ஆப்ஷன்ஸும் ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். நம்முடைய மாடல் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபோஸ்டர் கேர் 2016, அதாவது WCD அப்படிங்கிறது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் gov.in, அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து ஏஜ் 6 to 18, பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிலோ த ஏஜ் ஆஃப் 16 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு
கிளாரிட்டியே கிடையாது. இவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்புறமா வந்து அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோஸ்டர் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோஸ்டர் கேர் சர்வீசஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து சிக்கு வந்து 2 ப்ரொவைடிங் டெஸ்டிடியூட் ஆர்ஃபன் அண்ட் டெஸ்டிடியூட் ஆர்ஃபன், அதாவது ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள். ஃபோஸ்டர் கேர் வந்து ஆர்ஃபனுக்கு கொடுக்குறாங்க, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்கள். ஆர்ஃபன் அப்படின்னா யார்? அப்பாவும் அம்மாவும் இல்லாதவங்க தான் ஆர்ஃபன். கைவிடப்பட்ட அப்படின்னா வந்து கணவனால் கைவிடப்பட்ட அப்படின்னா கணவன் இருப்பார், கைவிட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் தனியாக இருக்கிற. பட் ஃபோஸ்டர் கேருக்கு என்ன மீனிங் சொல்லி நம்முடைய ஃபோஸ்டர் கேர் அப்படி சொன்னாலே என்ன மீனிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏஜ் ஆஃப் 21 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஃபோஸ்டர் கேர் children may be de-institutionalized and placed in group foster care. foster careல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா children identified by the DCPU அதாவது de-institutionalized and placed under foster careல வந்து பார்த்தீங்க அப்படின்னா whose parents are mentally ill and are unable to take care of the child. மனநலம் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள். ஆதரவற்ற ஆர்ஃபன் அப்படிங்கிறதுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஒன் போத் பேரண்ட்ஸ் ஆர் இன் ஜெயில். 2 பேரண்ட்டுமே வந்து ஜெயிலில் இருக்கணும். 2 பேருமே ஜெயிலில் இருக்கணும், இல்லைனா 2 பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஹூ ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல், எமோஷனல் ஆர் செக்ஸுவல் அபியூஸ், நேச்சுரல் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், அக்ரேரியன் டிசாஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ இது எந்த க்ரைட்டீரியாவும் அதில் வராது. ஒரு கேள்வி கேட்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியராக ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம கிளியராக படிச்சுட்டு போயிருக்கும் பொழுது, அதாவது மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கணும், பேரண்ட்ஸு ஜெயிலில் இருக்கணும், அவங்க தான் ஃபோஸ்டர் கேரில் வருவாங்க, நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். பட் இங்கே அந்த மாதிரி ஆன்சரே இல்லை. அண்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் அங்கே வந்து 6 to 16 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வயது குழப்பம், எந்த பிரிவின் கீழ் வருவாங்க அந்த குழப்பம், இந்த குழப்பமான ஒரு கேள்வியில் குழப்பமான ஒரு ஆன்சரை கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக எழுதுங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக மறுதேறு வைக்கிறத தவிர வர வழியே கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியாரிட்டாக இன்னொரு கேள்வி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 1892 Tremenheer report was accepted by the government for increasing the income of the government to allot the புறம்போக்கு land to the downtrodden community. அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயில் பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டைய திரமன்ஹர் அறிக்கை ஏற்றுக்கொண்டது. திரமன்ஹர் அறிக்கை அப்படிங்கிறது 1892 வந்துச்சு. கவர்மெண்ட்டுடைய இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெவென்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா புறம்போக்கு லேண்டை செட்டில் காஸ்ட் பீப்புள் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கிறாங்க. ஏ இஸ் ட்ரூ ஓகே, ஏ இஸ் சரி. மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். அதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன் செங்கல்பட் த பஞ்சமர் ஸ்கூல்ஸ் வேர் ரன் பை தி philanthropic individuals in பஞ்சமில் லேண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஃபார் டவுன்ட்ரோடன் பீப்புள். பஞ்சமி லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சமி ஸ்கூல் நடத்தினாங்க, ஃபிலாந்தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர் வந்து தவறு அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். www.msds.ac.in அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Tramway, the district collector of Chengalpet submitted a report titled Notes on the Parigas and Chengalpet and the Prevalent Conditions of the Deprived Classes. அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்லேவரி அபேஷன் ஆக்ட் 1843 இதெல்லாம் வச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓவை மெட்ராஸ் பிரசிடென்சி பாஸ்ட் ஜிஓ அப்படிங்கிற மாதிரி 1892 அப்ரூவிங் தி அமெலிரேட்டிவ் பாலிசி சஜஸ்டட் பை ட்ராம்பீர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, டு அசைன் பிளாட்ஸ் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் டு டெப்ரெஸ்ட் கிளாஸஸ். வேஸ்ட்லேண்ட் வந்து டெப்ரெஸ்ட் கிளாஸஸ் கொடுக்கலாம், புறம்போக்கு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். செகண்ட்லி, டு கன்ஸ்ட்ரக்ட் பஞ்சமி ஸ்கூல்ஸ் அண்ட் தேர்ட் டு அசைன் பெர்மனன்ட் ஹவுஸ் சைட்ஸ் ஃபார் தம். பஞ்சமி ஸ்கூல் அவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி ஸ்கூலை கட்டலாம். நீங்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அசைன் பிளாட்ஸ் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் டு டெப்ரெஸ் கிளாஸஸ், வேஸ்ட்லேண்டை கொடுக்கலாம், அப்புறம் ஸ்கூலை கட்டலாம். இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து combined with discussion on the enacting Slavery Abolition Act 1843 and the prolonged effort of the Christian missionaries. கிறிஸ்டின் மிஷனரிஸுடைய முக்கியமான எஃபர்ட் வந்து இதில் இருக்குது. கிறிஸ்டின் மிஷனரிஸ் அப்படிங்கிறவங்க இங்கே யார், ஃபிலாந்தெரபிஸ்ட். ஸோ அப்போ ஃபிலாந்தெரப்பி அப்படிங்கிறவங்க கிறிஸ்டின் மிஷனரியாக அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிறிஸ்டின் மிஷனரிஸ், மோஸ்ட் ஆஃப் தி மிஷனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாந்தெரபிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்ட். அதாவது என்ன அப்படின்னா, in Chengalpet the Panjami school were run by the philanthropic individuals, கிறிஸ்டின் மிஷனரிஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷனரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பஞ்சமி லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்கூலை அவங்க கட்டினாங்க. இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்கூல் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது, பஞ்சமி ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ரூவிங் தி அமிலியேட்டிவ் பாலிசி சஜஸ்டட் பை ட்ராம்பீர், ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க டு அசைன் பிளாட்ஸ் ஆஃப் வேஸ்ட் லேண்ட், அவங்களுக்கு வேஸ்ட் லேண்ட் கொடுக்கலாம். செகண்ட்லி டு கன்ஸ்ட்ரக்ட் பஞ்சமி ஸ்கூல்ஸ், பஞ்சமி ஸ்கூலை கட்டலாம். யார், வித் தி எஃபர்ட் ஆஃப் கிறிஸ்டின் மிஷனரிஸ். கிறிஸ்டின் மிஷனரிஸ் இங்கே வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம வந்து கணக்கில் கொள்ளலாம். அப்படி நாங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து மூணாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நவசக்தி, தேசபக்தன், இது ரெண்டுமே திரும்பி கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறாரு. ஹிந்து ஜி சுப்பிரமணியன் இருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதையும் போய் தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஸ்கூல் புக்கை படித்து நம்ம கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், 1.5 மார்க் கிடைக்கும். அந்த 1.5 மார்க் நீங்கள் தப்புன்னு சொல்லும் பொழுது இதை நான் அப்ரூவ் பண்ணணும், இது நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவீங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி 20 கடைசி 1 தான் ரைட்டு சொல்லுவார். அந்த 1 யாருக்கெல்லாம் வருதோ அந்த அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கேரளாவில் வந்து லாட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கிடைக்குதோ அவங்க வின் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் யாருக்கு வருதோ அவங்க வந்து அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற சிஸ்டமே இங்கே தப்பு. அதற்காக நம்ம மறுதேர்வு கேட்குறோம். நல்லாவே தெரியும், தேசபக்தன் நவசக்தி தெரிவிக்க ஹிந்து வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் 2 and 3 கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசபக்தன் வந்து விவி சுப்பிரமணிய ஐயர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. அவர் எழுதாத புக்கை எழுதுனான்னு சொல்லி சொல்றீங்களே, அப்போ வாவேசு ஐயருக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், திருவி கல்யாண சுந்தரருக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், விடுதலை போராட்ட வீரர்களுடைய கோட்பாடு என்னன்னே டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியல. அதை நான் சொல்ல வர, இதே கூட நாங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தால் சோர்ஸ் எடுத்துருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th தமிழ் புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஜி சுப்பிரமணியன் த இந்து, ஜி சுப்பிரமணியன் வீரராகவாச்சாரி அவர் நண்பர் எல்லாம் சேர்ந்து இந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஸ்கூல் புக் தப்பா? அப்போ ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதான் நம்ம கேட்குறோம். ஒன்று ஸ்கூல் புக் தப்பாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் கொஸ்டின் தப்பாக இருக்கணும். இதுக்கு நடுவில் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோலி விளையாடுற மாதிரி மாணவர்கள் ஊட்டி விட்டு விளாண்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் புக் தப்பான்னா ஜி சுப்பிரமணியன் இந்து எழுதுறேன்னா ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க 4 ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி மேலே தப்பு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து மறுதேர்வு வைக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் உயிர் மாதிரி. 1.5 மார்க்கில் வேலை போச்சுன்னா தான் நமக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஸோ இந்த கேள்வி தப்பு. இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தமிழ் புக்கில் கூட இருக்குது, 11th தமிழ் புக்கில் கூட எழுதிருக்கு, தேசபக்தன் நவசக்தி, தேசபக்தன் நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறாரு சொல்லி தமிழ் புக்கில் கூட இருக்குது. அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ட்ரூ அபவுட் சிவகலை? சிவகலை அகலாய்வு தொடர்பாக 1, 2 கரெக்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று என்னது? சிவகலை அகலாய்வு தனியாக தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. ஓகே ரைட்டு. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. ஓகே ரைட்டு. 3வது, செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க? இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லி சொல்றாங்க. எதை பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. இதுக்கு நான் உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நீங்கள் வந்து தினமலர் பேப்பர், தினத்தந்தி பேப்பர் 2 பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தினத்தந்தி பேப்பரை ஜூலை 26, 2025 வந்து கொடுத்துருக்காங்க. சிவகலை அகலாய்வு பணியில் முதல் முறையாக தங்கப்பொருள் கண்டுபிடிப்பு. சிவகலை அகலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, வெண்கலத்தான பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சங்கு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தங்கமும் முதல் முறையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26, 2025. எக்ஸாம் நடந்தது எப்போ? ஜூலை 12, 2025. சரி ஓகே, எக்ஸாம் நடந்தப்போ கண்டுபிடிக்கல, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெண்கல பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, ஜூலை 12, அதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. ஜூலை 26 வந்து இப்போதைக்கு தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் முறையா. அப்போ வெண்கலம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வெண்கலம் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்றது வந்து சுத்த போய். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கவனத்தில் கொள்ள வேண்டும். தின மலர் பேப்பர்லேயே அது இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ அகலாய்வு தப்பா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அகலாய்வுலாம் தெரியாது. அகலாய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். இன்னையோட இந்த நம்முடைய கீழடி அகலாய்வு நடந்துட்டு தான் இருக்கும்.
அப்போ அகலாய்வை பொறுத்தளவு வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்று, இது கண்டுபிடிச்சாங்க அதோட முடிகிறது கிடையாது. ஸோ இந்த அடிப்படை அறிவு கூட டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை பொறுத்தளவு அனைவருக்கும் நீங்கள் மதிப்பெண் கொடுக்க வேண்டும். அப்புறம் ஒரு மேக்ஸ் தி ஃபாலோயிங் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 1930, ட்ரக் கண்ட்ரோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல் நுகர்வோர் பாதுகாப்பு விதி என்ன ஆன்சர் சொல்கிறாங்க 1987ங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் 1950ங்கிறாங்க மருந்து கட்டுப்பாடு. அப்புறம் ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறை சட்டம் மோனோபோலி ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969 சொல்கிறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் ஆக்ட் பொருட்கள் விற்பனை சட்டம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் ஆக்ட் சொல்கிறாங்க 1930 சொல்கிறாங்க. அதாவது டி வந்து என்ன சொல்கிறாங்க 1 சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு. இது வந்து லா கமிஷன் ஆஃப் இந்தியா. லா கமிஷன் ஆஃப் இந்தியாவை விட ஒரு பெஸ்ட் சோர்ஸ் கிடையாது. லா கமிஷன் ஆஃப் இந்தியா தப்புன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இழுத்து மூட வேண்டியதுதான். லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்திய அரசியலமைப்பால், அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லா கமிஷன் இந்தியாவிலே உயர்ந்தபட்ச ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் டேக்ஸ் சொல்லலை. உங்களுக்கு குட்ஸ்னாலே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி பண்ணிடுவார் போல. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அவ்வளோதான். அங்கே சர்வீசஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சுத்தமாக இல்லை. 1930 நாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் குழப்பி விட்டுருக்கீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சேல்ஸ் ஆஃப் அதாவது சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருந்தால் தான் 1930. நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லியிருக்கீங்க 1930 இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் தப்பு என்று கூறுகிறீர்கள். இதற்கு உரித்தான அந்த பிடிஎஃப் விளக்கமும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அவ்வளோதான். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் ஆக்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி இதற்கும் மதிப்பெண் கொடுக்க வேண்டும். அடுத்து ஸ்பேஸ் மைத்ரி கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ் மிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவை சேர்ந்து மைத்ரிங்கிற ஒரு விண்வெளி பயணம் கூட்டு விண்வெளி திட்டம். அதில் வந்து கரெக்டாக ராங் கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. இந்தியா எய்ம்ஸ் டு லோயர் தி காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு ஸ்பேஸ் த்ரூ திஸ் மிஷன். ஆஸ்திரேலியா கூட நடக்கக்கூடியதை வந்து இந்தியா குறைக்க முயல்கிறது. எப்படி குறைக்க முடியும்? ஸ்பேஸுக்கு வந்து கம்மியாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாடு வந்து உருப்படாத நாடுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து கம்மியாக பண்ணுறீங்க அப்படிங்கிற லைன் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அதை நம்ம கேட்குறோம். ஸோ இது வந்து நம்முடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா space.gov.in வந்து நியூஸ் அண்ட் மீடியா ஹிஸ்டாரிக் சைனிங் டு இந்தியா லான்ச் லார்ஜஸ்ட் ஆஸ்திரேலியன் மேட் ஸ்பேஸ் கிராஃப்ட். அதாவது மிகவும் ஒரு பெரிய ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக விலை தான் இருக்கும். அது வந்து கம்மியாக விலை இருக்காது. பட் நம்ம கம்மியான விலையை அங்கே வந்து அனுகூலம் பண்ணுறோன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கிறது தவறான ஒரு ஒன்று. அப்போ என்ன அப்படின்னா ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா $18 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். $18 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு கம்மியான அமௌண்ட்டா? $18 மில்லியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அமௌண்ட். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட எழுதுகிற எக்ஸாமு. டிபிஏபி டிடிபி ஹெச்டிஏ அதாவது 3-4 கரெக்டு. டிடிபியும் தவறான இணை கேட்டிருக்கிறாங்க. டிடிபி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தப்புங்கிறீங்க. அப்புறமா வந்து 4வது ஸ்டேட்மெண்ட் ஹெச்டிஏ ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எம்எஃப்ஏஎல் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எம்எஃப்ஏஎல் இதுவும் தப்பு தான். அப்போ ஒன்றாவதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் பேர். நீங்கள் வந்து 3-4 தான் இன்கரெக்ட் பேர்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்கு நம்ம சோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லைப்ரரி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சோர்ஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் சோர்ஸு. அதில் வந்து நீங்கள் எடுத்து போய் பார்க்குறீங்க அப்படின்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி MFALDAS எக்ஸ்பென்ஷன் அதுதான். மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி MFALDAS. நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க? மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு MFAL கொடுத்துருக்கிறீங்க. என்ன வரணும்? MFALDAன்னு வரணும். நீங்கள் MFAL கொடுத்துருக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதெல்லாம் கடைச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் அங்கே எக்ஸாம் பதிலாக அங்கே தப்புன்னு சொன்னால் 1.5 மார்க் நீங்கள் கொடுப்பீங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பேன்ஷன். இதுலேயே நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மறுதேர்வு நடத்துறதுக்கு வேறு இது மறுதேர்வு நடத்தினா தான் இதில் வந்து ஒரு ஒழுங்கான ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆவாங்க. இல்லைனா வந்து கேரளா லாட்ரி எக்ஸாம் தான். இது குரூப் 4 எக்ஸாம் கிடையாது, கேரளா லாட்ரி எக்ஸாம். அடுத்த கேள்வி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியோ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லணும். இன்கரெக்ட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஒன்லிங்கிறாங்க. IMIS இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் மட்டும் தான் தப்பு. TSC டோட்டல் சானிடேஷன் கம்பெனி ரைட்டு. NIC நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ரைட்டு.
MIS மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரைட்னு சொல்லி சொல்கிறீங்க. இதில் NIC என்பது தவறு. நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் கிடையாது, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அதுனா இன்ஃபர்மேஷனும் இன்ஃபர்மேட்டிக்ஸும் ஒன்று தானே அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து படிக்காத ஆட்கள் நடத்தும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் NIC. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஹெட் ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஹெட் ஆஃபீஸு செக்ரட்டரியேட் எல்லா இடத்துலையும் NICனா தெரியும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இட் இஸ் நாட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். இது வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இப்போ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிருக்கிறோம், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நம்ம சொல்லணுமே, இவங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்களே, தப்பே அப்படி நம்ம தப்புன்னு எழுதுனா அதை தப்பு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையிலே படித்து போனவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸாமா, இல்லைனா சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கிட்டு போட்ட ஒரு எக்ஸாமான்னு தெரியல. இது வந்து TNPSC செக்ரட்டரிக்கு நல்லாவே தெரியுமே, அவரும் இதை கடந்தானே வந்திருப்பார். NIC மீன்ஸ் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், நாட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். அப்படி இருக்கும் பொழுது இங்கே NIC என்பதும் தவறு, NIC என்பதும் தவறு. NIC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போ 2 எங்கே தப்பு இருக்குது அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். வெறும்னா 4 மட்டும் தப்பு அப்படின்னா 2 4 தப்பு ஆன்சர் இருக்கா? இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து உண்மையிலே அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் குரூப் 4 வேலை இல்லை. அடுத்து பாம்பே பிளான் 1940, காந்தி பிளான் 1945. இதில் வந்து எதெல்லாம் வந்து கரெக்ட்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 1 நாளும் கரெக்டுங்கிறீங்க. அது எப்படி பாம்பே பிளான் 1940? நீங்கள் படித்து இந்த கொஸ்டின்லாம் எடுத்தவங்க உண்மையிலேயே வந்து படித்தவங்களா இல்லைனா வந்து இப்போ தான் படிக்க போகிறவங்களா? பாம்பே திட்டம் வந்து 1940 என்பது தவறு. பாம்பே திட்டம் என்பது 1940 என்பது தவறு. நான் வந்து NCERT சோர்ஸ் காமிக்கிறவங்களுக்கு, அதாவது பாலிடிக்ஸ் ஆஃப் பிளான் டெவலப்மெண்ட் தட் வாஸ் நாட் ஹேப்பன்ட், ரேதர் ஏ செக்ஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரீஸ் காட் டுகெதர் இன் 1944 and drafted a joint proposal for setting up a planned economy in India. It was called Bombay Plan. பாம்பே பிளான் வந்து 1944, பாம்பே திட்டம் 1944, 1940 கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப பேசிக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க புக்கில் அவங்க NCERT புக்கில் இருக்குது பாம்பே திட்டம். இதை கூட நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருப்பீங்க, ஆன்சர் எப்படி கொடுப்பீங்க, ஜோசியம் பார்த்தா எக்ஸாம் எழுத முடியும்? ஒவ்வொரு கொஸ்டினும் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஒரு கொஸ்டின் ஒருத்தருடைய தலையெழுத்தை மாற்றும். இந்த வருட வேலை கிடைக்கும் கரெக்டாக, தப்புனா 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இதில் எந்த விதமான கொஞ்சம் கூட அந்த சீரியஸ்னஸ் சின்சியாரிட்டி எதுவுமே இல்லாமல் பாம்பே திட்டம் 1940 கொடுத்துருக்கீங்க, அது தப்புன்னு கொடுக்காம சைன் வேற கொடுத்துருக்கீங்க. அப்போ சோர்ஸ் நாங்கள் சொல்கிறோம், இதை பார்த்து நாங்கள் படிக்கிறோம், NCERT புக்கை பார்த்து படிக்கிறோம். நான் ஹிந்துஸ்தான் டைம்ல இருந்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே பிளான் 1944 ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்போ வந்து பேப்பர், அதை கூட நாங்கள் சோர்ஸ் காமிக்கிறோம். அதே மாரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து உண்மையிலே நீங்கள் எக்ஸாம் எதுக்கு நடத்துறீங்கன்னு சொல்லி தெரியல. அப்புறம் டெங்கு, போலியோ, தட்டம்மை, சின்னம்மை, இது சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? D வந்து 3 சொல்லியிருக்கிறீங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், அதாவது வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா D3, சுவாச பாதை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கன் பாக்ஸ் D வந்து 3, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், சுவாச பாதை நரம்பு மண்டலம் பாதிக்குது நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து தோல் பாதிப்புன்னு நான் சொல்கிறேன். இது வந்து tnhealth.dn.gov.in தமிழ்நாடு அரசின் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் எடுத்து நாங்கள் சொல்கிறோம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட பெரிய விஷயமா TNPSC? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட்டா TNPSC பெஸ்ட்டானா TNPSC தான் பெஸ்ட் இவங்க சொல்கிறத பார்த்தா. தமிழ்நாடு கவர்மெண்ட் tn.gov.in வெப்சைட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னா சிக்கன் பாக்ஸை பொறுத்தளவு இட் இஸ் அன் அக்யூட் வைரல் டிசீஸ் வித் ஸ்லைட் ஃபீவர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஸ்கின் எரப்ஷன், தோல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தோல்னு ஒரு ஆன்சர் நீங்கள் இங்கே கொடுக்கலன்னா சரி ஓகே, பட் தோல் இங்கிற ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ இதை படிச்சுட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்து நாங்கள் படிச்சுட்டு போகிறோம், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் போகிறோம். இங்கே தோல் இருக்குது, ஸ்கின் இருக்குது, நாங்கள் வந்து ஓகே 2 இடத்துல தோல் இருக்குது, ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, 2 இடத்துல இருக்குது. 4th ஆன்சர் இருக்குது, 2nd ஆன்சர் இருக்குது. TN ஹெல்த்தில் வந்து ஸ்கின் எரப்ஷன் சிக்கன் பாக்ஸ்னால ஸ்கின் எரப்ஷன் வந்திருக்குன்னு TN ஹெல்த் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசின் சுகாதார வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் தோல் அதை வச்சு ஆன்சர் எழுதுனா ஆன்சர் வரல. அந்த மாதிரி ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து Dக்கு 4 இருக்கா? ஆமாம் இருக்குது. Dக்கு 2 இருக்கா? 2 தான் இல்லை, 4 கூட நாங்கள் எழுதலாம். எங்கேயோ படித்த ஞாபகம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பொது சுகாதார திட்டத்தில் அந்த வெப்சைட்டில் இருக்கிறதே தப்பு. நீங்கள் சொல்லுறது நீங்கள் சோர்ஸ் கொடுங்க, வெரி சிவர் சோர்ஸ். இதெல்லாம் ஓப்பனாக நீங்கள் சொல்லணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. இது 11 லட்சம் பேருடைய வாழ்க்கை. அப்புறம் இதெல்லாம் வந்து இதுக்கெலாம் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு டோல் ஃப்ரீ நம்பர் கேட்குறாங்க. 2 கேட்குறாங்க. என்னது? ஒன்று டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு, அப்புறம் 2வது மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகம் இலவச அழைப்பு எண். 2 ஆன்சர் 2 இது கேட்குறாங்க. இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்கன்னா B
1964 அப்புறம் 1965. அப்போ டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸுக்கு டோல் ஃப்ரீ வந்து 1064. ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடுக்கு டோல் ஃப்ரீ வந்து 1965. இப்போ எங்கள் ஆன்சர் படி நம்ம அவங்க வெப்சைட்லேயே போய் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா dvac.tn.gov.in அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்குறோம். அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்கும் பொழுது அவங்க கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைன் 1064, விஜிலன்ஸ் ஹெல்ப்லைன் 1965. ஸோ டிவிஏசி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஹேஸ் 2 டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். அதில் ஆன்டி கரப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 1064, விஜிலன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1965 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஏசி என்னது, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். டிவிஏசியில் 2 இருக்குது, ஒன்று ஆன்டி கரப்ஷன், இன்னொன்று விஜிலன்ஸ். ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைன் என்னது 1064, விஜிலன்ஸ் ஹெல்ப்லைன் என்னது 1965. இது எங்கேருந்து எடுத்துருக்கிறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்துருக்கிறோம். ஸோ ஆன்டி கரப்ஷனுக்கு 64 வரணும், 1064 வரணும். ஒரு டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஆன்டி கரப்ஷன் ரெண்டாவது ஆன்சர் கரெக்டாக 1064 வரணும். பட் 1965 கொடுத்துருக்குறாங்க. விஜிலன்ஸ் 1965 வரணும், 1064 கொடுத்துருக்குறாங்க. ஸோ விஜிலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1965 வரணும், தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி கரப்ஷன் 1064 வரணும், 1965 கொடுத்துருக்குறாங்க. மாற்றி கொடுத்துக்கிட்டீங்க. மாற்றி கொடுத்தா இப்போ என்ன, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றி ஆன்சர் எழுதணும் போல். இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் அப்படி தான் படிக்கணும் போல். டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னா அவங்க சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, மாற்றி கொடுப்பாங்க. அப்படி எக்ஸாம் எழுதாத மார்க் போடுவீங்களா ஒன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஒரு கவர்மெண்ட்டுடைய டோல் ஃப்ரீ நம்பரே நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதை விட வந்து ஒரு அசிங்கம் வந்து வேறவே இல்லை. ஸோ இது எல்லாமே டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படிலாம் கேள்வி கேட்கணும் அவசியம், நம்ம தரத்துக்கு இந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். சரி, ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு லெவலுக்கு மேலே சொன்னால் ஃபேக்ட் செக்குன்னு போட்டு நம்மளை அவதூறு பரப்பச்சுன்னு சொல்லிடுறீங்க. இந்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் பற்றி சரியான கூட்டு. 2003 எல்லா மாநில தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. 2003 எல்லா ஸ்டேட்டில், ஆல் ஸ்டேட்ஸ் இவிஎம் வந்து 2003. ஓகே. 2004 லோக்சபா எலெக்ஷனில் எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் இவிஎம் யூஸ் பண்ணாங்க. ஓகே. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தல் பயன்படுத்தப்பட்டது. 2 மில்லியன் இவிஎம் மிஷின் இந்த தேர்தல் யூஸ் பண்ணாங்க. எந்த தேர்தல், 2003 2004? கேள்வியில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்க வேண்டாமா? மேலே வந்து 2003 கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, எல்லா ஸ்டேட் அசம்பிளிலையும் நாங்கள் இவிஎம் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு 2004 பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் யூஸ் பண்ணோம். ஓகே. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு 2 மில்லியன் இவிஎம் யூஸ் பண்ணோம். எங்கே யூஸ் பண்ணீங்க, 3 யூஸ் பண்ணீங்களா, 4 யூஸ் பண்ணி? உங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. சரி, ஓகே, பதிலுக்கு வருவோம். பதில் இங்கே என்ன கொடுத்துருக்கிறீங்க, 1 2 கரெக்ட் கொடுத்துருக்கிறீங்க. 2003 இவிஎம் எல்லா ஸ்டேட்டும் யூஸ் பண்ணாங்க. 2004 லோக்சபா எலெக்ஷன் யூஸ் பண்ணாங்க. எப்படி 1 கரெக்டிங்க சொல்கிறீங்க? 2001 வருடம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் நீங்கள் இவிஎம் யூஸ் பண்ணுறீங்க. 2001 வருடம். 2002 வருடம் எல்லா ஸ்டேட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2002 ஆன்வர்ட்ஸ். இதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது eci.gov.in எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். 2001 இட் இஸ் கிளியர்லி மென்ஷன் பை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா eci.gov.in போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா February 2000 EVM were used in 45 assembly constituency in Haryana. 2001 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் யூஸ் பண்ணாங்க. ஆல் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஹியர் ஆஃப்டர் விட்னஸ்ட் த யூஸ் ஆஃப் திஸ் மிஷின். 2001 அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணோம் சொல்லியாச்சு. இப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, 2003 யூஸ் பண்ணாங்க. ஓகே. இங்கே 2001 ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. அப்போ 2001 அப்புறம் 2003 தானா? 2002 நடந்திருக்குது. 2002 மணிப்பூர் எலெக்ஷன் நடந்திருக்குது. 2002 உத்தரகாண்டில் எலெக்ஷன் நடந்திருக்குது. 2002 உத்தராஞ்சல் எலெக்ஷன் நடந்திருக்குது. பஞ்சாபில் நடந்திருக்குது. அங்கெல்லாம் இவிஎம் யூஸ் பண்ணாங்களே. அப்போ 2001 அப்புறம் 2003 டிஎன்பிசியை பொறுத்த 2002 இயரே இல்லை. இப்போ நாங்களாம் இவ்வளோ கிளாரிட்டியாக படிச்சுட்டு போயிருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். 2002 இவிஎம் யூஸ்ட் இன் உத்தரகாண்ட், 2002 இவிஎம் யூஸ்ட் இன் உத்தராஞ்சல், 2002 இவிஎம் யூஸ்ட் இன் மணிப்பூர், பஞ்சாப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இந்த கேள்வி. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 கரெக்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குளறுபடியான ஒன்று. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்குறோம். அடுத்து, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஏ ஃபெடரல் இன் நேச்சர்.
இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். இது வந்து நிறைய ஒரு இது. பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஃபேமஸான கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ், யூனியன் ஆஃப் இந்தியா 1994. அதில் வந்து அந்த கேஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, மோர் அப்ராப்ரியேட்லி ஆஸ் குவாசி ஃபெடரல் பிகாஸ் இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி எலமெண்ட்ஸ். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன் இந்தியா ஆன் தி அதர் கான்ட்ரரி பார்லிமெண்ட் கேன் பை லா ஃபார்ம் எ நியூ ஸ்டேட், alter the size of an existing state, alter the name of an existing state, etc. And even in curtail the power both executive and legislative by amending the constitution. That is why the Constitution of India is differently described. That is why the Constitution of India is differently described more appropriately as quasi-federal. Quasi-federal nature. Federal nature கிடையாது. It is a mixture of federal and unitary elements. பேசிக்கான ஒரு இந்தியன் பாலிட்டி கொஸ்டினில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஏதாவது புக் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் எஸ்ஆர் பொம்மை கேஸ். அப்போ இந்திய யூனியனுடைய அந்த விஷயங்கள் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு டிஎன்பிசி சொல்கிறாங்க. டிஎன்பிசியை பொறுத்தளவு எலெக்ஷன் கமிஷன் தப்பு, டிஎன்பிசியை பொறுத்தளவு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பு, டிஎன்பிசி பொறுத்தளவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் தப்பு. அப்போ நீங்கள் மட்டும் தான் கரெக்டாக? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸில் குவாசி ஃபெடரல் தெளிவாக கொடுத்தாச்சு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் டிஃபரெண்ட்லி டெஸ்கிரைப்டு மோர் அப்ராப்ரியேட்லி எஸ் குவாசி ஃபெடரல் நேச்சர் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீங்கள் வந்து ஏஎஸ்2 சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்காக கொஸ்டின் எடுத்துக்கிட்டு ஆன்சர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஸ்டின் இதை வேறு ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறது, இது வேறு ஆன்சர் சீட்டை வெளியில் தெரியுது, இது வேறு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டோம், முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தப்பாக கேட்டேன். இந்த கொஸ்டின்லாம் 170க்கு மேலே எடுத்தோம்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். இந்த கொஸ்டினே தப்பு, ஆன்சர் தப்பு, இதுலேயே 170க்கு மேலே போடுறா பார்த்தீங்களா, அவைகளாம் விசாரிக்கணும். அதுதான் நம்ம வந்து இதை வந்து சொல்ல வரோம். அடுத்து வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லியிருக்கு, இணைய கண்டிருக்கு பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க. வாட் இஸ் ஒயிட் ஹால்? நம்ம உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. உங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமைச் செயலகமாக திகழ்ந்த வெள்ளை மாளிகை ஒயிட் ஹால். கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமைச் செயலகம் தான் ஒயிட் ஹால். பிரிட்டனின் தலைமையிடம் கிடையாது. பிரிட்டன் வேறு, கிழக்கிந்திய கம்பெனி வேறு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இஸ் ஏ ட்ரேட் யூனியன். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை இது தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்று. பிரிட்டன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் யூனிட். தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிட்டன் அண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. நம்ம ஸ்கூலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமைச் செயலகம் தான் வெள்ளை மாளிகை கொடுத்துருக்காங்க ஒயிட் ஹால். அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரிட்டானிய அரசு அலுவலகம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ பிரிட்டனும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் வேறங்கிறது டிஎன்பிசிக்கு தெரியலை. 19 ஒரு கொஸ்டின் எடுக்கிறது, நான் கொடுக்குறது ஆன்சர். நாங்களாம் ரொம்ப கரெக்டாக படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ், சும்மா ஏனதான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த புக்கில் 11th புக்கில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி தலைமைச் செயலமாக வெள்ளை மாளிகை நாங்கள் படிச்சுட்டு போயிருக்கிறோம். அங்கே கிழக்கிந்திய கம்பெனி இல்லை, பிரிட்டானிய அரசு அலுவலகம் இருக்குது. அப்புறம் தப்பு தான் போடுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் கொடுக்கணும். இட் இஸ் நாட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இட் இஸ் பிரிட்டிஷ் கம்பெனி. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தப்பாக கேட்கறது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு இது தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. காம்ரேட் அப்படிங்கிற சொல்ல எங்கே இப்போ ஏதாவது தெரியல என்ன பண்ணுவோம், விக்கிபீடியாவை சர்ச் பண்ணுவோம். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது, பிரெஞ்சு மொழிங்கிறீங்க. உங்களுக்கு பிரெஞ்சு மொழி படிக்கணும்னா நீங்கள் அங்கே போய் படிங்க, எழுதுங்க, யார் வேண்டாம்னா. பிரெஞ்சு மொழியில் கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைங்க. பிரெஞ்சு மொழி தெரிஞ்சவர்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த அளவுக்கு பிரெஞ்சு மொழி உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் அங்கே போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் இதுக்கு ஆன்சர் என்ன, விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா the term comrade generally means mate, colleague or ally and derives from the Spanish and Portuguese term. ஸ்பானிஷ் மொழியிலையும் போர்ச்சுகீஸ் மொழியிலையும் இருந்து உருவானது தான் காம்ரேட் அப்படின்னு நம்ம விக்கிபீடியா சோர்ஸ் வந்து சொல்லுது. அப்போ வந்து போர்ச்சுகீஸ் மொழின்னு ஒரு ஆன்சர் எங்கே இருக்குது, போர்ச்சுகீஸ் மொழி ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ இதெல்லாம் படித்தவங்க என்ன பண்ணுவோம், போர்ச்சுகீஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெஞ்சுன்னு போட்டிருக்கீங்க. ஸோ இப்படி எல்லாமே தப்பு, ஆதி முதல் அந்த முறை அனைத்தும் தப்பு. அப்புறம் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தருக, தகுதியான் வென்று விடல், பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரம். இது பொறுமைங்கிற ஆன்சர் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் பண்பு என்பதும் ஆன்சராக வரும். போத் பண்பு அண்ட் பொறுமை. வரதராஜனார் தெளிவுரையில் கொடுத்துருக்கிறாரு. பண்பு வரும் பொறுமை வரும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். பொறுமை இருக்கு, பொறுமை என்ற ஒரு பண்பு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்புன்னு ஒரு ஆன்சர் கொடுக்கலன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு என்ற ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் பரவாயில்ல, பண்பும் கொடுத்தாச்சு.
அப்போ இந்த திருக்குறளை நாங்கள் 1330 திருக்குறளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் குறளில் நாங்கள் டெய்லி படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பண்புன்னு எழுதியிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒன்று. அப்புறம் திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. தமிழ் மொழியில் வேற என்னென்ன பிறமொழி சொல் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை சொல்லியிருக்காருங்க. பிள்ளைன்னு போடுறதே தப்பு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது? கேஸ்ட் பேரை போடக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் கேஸ்ட் பேரை போட்டிருக்கீங்க, அது தப்பு. சரி, ஓகே, விடுங்க. தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆன்சர் கொடுத்துருக்குறீங்க. அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு 1, தெலுங்கு மொழி வந்து 34 பிறமொழி சொல் வந்து தெலுங்கு மொழியிலிருந்து தமிழில் கலந்திருக்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. 34 கிடையாது, 11 தான். நான் வேணால் அதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை அவர்களுடைய ISO மேக்மில்லன் அண்ட் கம்பெனி லிமிடெட் சென்னையில் இருக்குது, பம்பாயில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, லண்டனில் இருக்குது. 1925 போட்டது. அதில் வந்து நீங்கள் சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு திவான் பகதூர்? A list of loan words to be found in the spoken as well as written forms of the Tamil language. வேறு மொழிகளிலிருந்து தமிழுக்கு கடன் வாங்கின பிறமொழி சொல்லி அவரே கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து தெலுங்கு பதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஆனால் உங்கள் கேள்வியில் தெலுங்கு பதங்கள் 34 என்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இதெல்லாம் நாங்கள் எல்லாம் வந்து லண்டனில் இருந்து போய் வாங்கிட்டு வந்து படித்தோம் குரூப் 4 எக்ஸாமுக்கு. உண்மையாக நாங்கள் வாங்கிட்டு வந்து படித்தோம். எங்கள் பசங்க படித்தாங்க, பம்பாயிலேருந்து வாங்கிட்டு வந்து படித்தாங்க, திவான் பகதூர் பிள்ளை பற்றி படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது அதில் 11 சொல்லு தான் தமிழ் மொழியில் கலந்துருக்கு. நீங்கள் 34 கொடுத்துருக்கிறீங்க. அப்போ எப்படி இது நாங்கள் ரைட் எழுத முடியும்? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கேள்விகள் தவறுகளை வைத்துக்கொண்டு அப்புறம் கடைசியாக நம்ம தமிழில் கூட சொல்கிறோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. புள்ளின் உறுப்பே கண்டிப்பாக ஓலைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்குது ஓலைன்னு சொல்லிட்டு. இப்போ தளிர் இருக்குது. ஸ்கூல் புக்கில் தளிர் என்று இருக்கிறது. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளிர் என்று இருக்கிறது. துளிர் அல்லது தளிர், புல்லுக்கு இன்னொரு பேர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு 20 கேள்விகள் வரைக்கும் இதில் வந்து தவறுகள் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லோரும் சேலஞ்ச் பண்ணுங்கள். நான் இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்படி தப்பாக ஒரு கேள்வி தப்புனாலும் வாழ்க்கை போச்சு சார். ஒரு கேள்வி தப்புனாலும் இப்போ கேள்வி தப்பாக கொடுத்துருக்கீங்க, பதில் தப்பாக கொடுத்துருக்கிறீங்க, 2 டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டால் 2 மாற்றி கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ இனிமேல் டோல் ஃப்ரீ நம்பர் படிக்கல, மாற்றி எழுந்து நாங்கள் நினைக்கணுமா? இதெல்லாம் பேசிக்கான ஒரு மிஸ்டேக். இவ்வளோ மிஸ்டேக்கை வச்சுட்டு நாங்கள் வந்து மறுதேர்வு நடத்த மாட்டோம். இப்போ மறுதேர்வு நடத்த 25 கேள்விகள் கொண்டு எங்களால் சுயராக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வேணால் நான் வந்து ஒரு 20 கேள்விகளாக சொல்லியிருப்பேன். 25 கேள்வி எங்களால் தப்புன்னு சொல்லி எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். தயவு செய்து மறுதேர்வு ஒழுங்காக வைத்து வினா விடை அனைத்துமே கரெக்டாக இருக்கும். ஒரு கேள்வியான வேலை கிடைக்காம போகும். ஸோ ப்ளீஸ் அதை வந்து தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ரிசல்ட்டை போட்டு இது முழுக்க அதிர்ஷ்டம் இருந்தால் பாஸ் பண்ண முடியும். வேறு படித்தவங்களே இதில் பாஸ் பண்ண முடியாது. லக் இருந்தால் மட்டுமே பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மறுதேர்வு கேட்குறோம். PDF சேலஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது நமக்கு ஏதாவது லக் இருக்கான்னு பார்ப்போம். பட் எக்ஸாம் வேணும். இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தவறுகளாக கேள்வி கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுறதுலாம் தப்பு. எலெக்ஷன் கமிஷன் வந்து 2003 2003 வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே ஓட்டு EVM மிஷின் 2002 பண்ணியிருக்காங்களே. அப்போ 2002 பண்ணது பொய்யா? ஸோ அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து குற்றச்சாட்டுகளாக வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் வந்து PDF சோர்ஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி.